அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மர்லினா ஆகியோர் இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் ஜனவரி 25 கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறையினுடைய பதில் மனுவை தாக்கல் செய்தார். அதில் இந்த வழக்கு தொடர்பாக 16 சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வாதிட்ட காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதனையடுத்து இருவருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதி 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்து இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணை கொண்ட பொழுது பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் பாப்பா மோகன் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும் இந்த வழக்கில் காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றதை தவிர வேறு எந்த விசாரணையும் நடத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புகாருக்குள்ளான இருவர் சார்பிலும், அதாவது எம்எல்ஏனுடைய மகன் மற்றும் மருமகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டு என்பது மிகவும் தவறானது என்றும் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தவில்லை எனவும் பணிப்பெண்ணை தங்கள் வீட்டு பெண் போல நடத்தியதாகவும் வாதிடப்பட்டது. காவல்துறை சார்பில் இந்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது காவல்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவை ஆய்வு செய்த பின்னர் நீதிபதி இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார். 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.